தாம்பரம் பக்கத்தில் 26 லட்ச ரூபாய்க்கு லேண்டு நினைப்பீங்க, இல்லவே இல்லை. தனி வீடே கட்டி தராங்க, அதுவும் ஏ கிளாஸ் மெட்டீரியலில். கண்டிப்பாக க்ரோத் எதிர்பார்ப்பீங்க. ஸ்டேட் ஹைவேலேயே இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஸ்ரீபெரும்புதூர் மெட்ரோ வரப்போகுது. ஒரகடம் டைட்டில் பார்க் லொக்கேட் ஆயிருக்கு. ஜேகே டயர்ஸ் இருக்குது. பிள்ளைப்பாக்கம் சிப்காட் இருக்குது. தாம்பரமே இந்த ப்ராஜெக்ட்லேருந்து 20 நிமிஷம், அதாவது ஒரு 8 கிலோமீட்டரில் தாம்பரத்தையும் உங்களால் ரீச் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் தாம்பரம் தூரத்தில் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுமே லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ ஒரு நல்ல க்ரோத்தை இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உடனே வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற ப்ராஜெக்ட். லோ பட்ஜெட்டில் வீடு கட்டி தராங்க. இல்லை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காண்டே பார்க்குறேன் அப்படின்னா தாராளமாக கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்டா ரெண்டல் அஷூரன்ஸ் இவங்களே உங்களுக்கு தராங்க. மாதம் 8,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபா வரைக்கும் இந்த ஏரியாவில் ரெண்டல் தாராளமாக ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். காரணம், சுற்றி கல்வி நிறுவனங்கள், சுற்றி வேலைவாய்ப்பு நிறுவனங்களுக்கு மத்தியில் லொக்கேட்டாக இருக்கனால ஈஸியாக உங்களால் ரெண்ட்டுமே இந்த இடத்துல ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் ஒரு பிளாட் சூஸ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், இவங்களே உங்களுக்கு 3 வருஷம் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் பண்ணி தராங்க. இந்த 3 வருஷத்தில் நீங்கள் வந்து இந்த லேண்டை உங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையால் நீங்கள் விற்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இவங்களே உங்களுக்கு வாங்கிக்கிறாங்க. அந்த லேண்டை பைபேக் ஆப்ஷன் சொல்லுவாங்க. இவங்களே அன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் போகுதோ அந்த ப்ரைஸ்க்கு இவங்களே உங்களுக்கு வாங்கிக்கிறாங்க. ஸோ வந்து நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது அப்ரிசியேஷன் இருக்குமா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் லாஸ் ஆயிருமா அப்படின்ட்டு யோசிக்காமல் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா 3 வருஷத்துக்கு இவங்களே ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் பண்ணி தந்துடுறாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் ஒரு பிளாட் வாங்கணும் அப்படின்னா உங்கள் கையில் ஒரு 700 ரூபா 800 ரூபா இருந்தாலே இந்த இடத்துல வாங்கிக்க முடியும். வெறும் ஷார்ட் பீரியடில் ஒரு 5 வருஷத்தில் அப்படியே ட்ரிபிள் மடங்கு க்ரோத்தை வந்து இந்த ஏரியா பார்த்துருக்கு. அதுக்கு காரணமாக தான் மெயினாக பார்த்து இந்த ஆன் ரோடு சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு 2 வேயாக இருந்த இந்த ஆன் ரோடு இப்போ 4 வேயாக மாறி இருக்கு. இப்போ பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கும் இந்த ஸ்டேட் ஹைவே தான் கனெக்டிவிட்டினால இதை 6 வே ட்ராக்காகவும் மாற்ற போகிறாங்க. ஸோ 6 வே ட்ராக்காக மாறுற பட்சத்தில் இன்னுமே உங்களுக்கு ஹை அப்ரிஷியேஷன் இருக்கும். முன்னாடியே சொன்னது மெட்ரோ, டைட்டில் பார்க்கு, இந்த மாதிரி எக்கச்சக்க அப்கமிங் டெவலப்மெண்ட் வரதுனால தாராளமாக இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் ஒரு ப்ளாட்டை சூஸ் பண்ணலாம். அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்க வேண்டி ஜேகே ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிலேருந்து மிஸ்டர் ஜேகே சார் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இவங்க தான் கம்பெனி எம்டிஏ, ஓகேங்களா? ஸோ இடையில மீடியேட்டர் கமிஷன் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஒரு ரூபா கூட புரோக்கரேஜ் கமிஷன் இல்லாமல் உங்கள் சொந்த லேண்டை இந்த இடத்துல நீங்கள் நினைவாக்கலாம். ஓகே மக்களே, சார் தான் இந்த கம்பெனியோட டைரக்ட் எம்டி, ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு ரூபா கூட புரோக்கரேஜ் கமிஷன் இல்லாமல் இந்த இடத்துல உங்கள் லேண்டை உங்களால் சொந்தம் பண்ணிக்க முடியும். ஹாய் சார். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள்? சூப்பராக இருக்கும் சார். ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, இந்த ப்ராஜெக்ட்டில் என்ன நாமினிட்டிஸ்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க? நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா ஜேகே ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்டானது பார்த்தீங்கன்னா நம்ம மணிமங்கலம் கொளத்தூரில் ஆன் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, நம்ம சைட்டுக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகும்போதே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான பார்த்தீங்கன்னா ஆர்ச் கொடுத்துருக்குறோம். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்குறோம். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் சோர் போட்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டட் கம்யூனிட்டியாகவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது மட்டும் கிடையாது, இங்கே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி சர்வீஸும் இங்கே இருக்கிறாங்க. சிசிடிவி லைனும் கொண்டு வரோம், ஸ்ட்ரீட் லைட்டும் கொண்டு வரோம். அதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்த ப்ராஜெக்டோட தி பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஹைவேல உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்கு. இதுதான் இந்த ப்ராஜெக்டோட உங்களுக்கு பெஸ்ட்டு. ஓகே சார், இப்போ இந்த ப்ராஜெக்டை என்ன அப்ரூவலோட கொடுக்குறீங்க சார்? இது பார்த்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு சார் நம்ம சைட்டானது. ஸோ இது 2 ஏக்கர் ப்ராஜெக்ட். ஸோ இந்த 2 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 38 பிளாட்டை வந்து அவைலபிளில் இருக்கு. ஸோ இப்போ இந்த 38 பிளாட்லேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15-16 பிளாட் பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி முன்னாடி சொல்கிறோம். ஆமாம், ஆல்ரெடி இப்போ நம்ம சைட் போட்டே பார்த்தீங்கன்னா 1 மந்த் ஆக போகுது. 1 மந்த் இல்லை, ஒரு 3 வீக் 4 வீக் ஆக போகுது. ஓகே, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 15 18 பிளாட் பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. 3 வாரத்துக்குள்ள. ஆமாம், 3 வாரத்துக்குள்ளே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்த 18 பிளாட்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 வீடு புக்கிங் ஆயிருக்கு. ஓகே, வீடு அதாவது இப்போ நம்ம சைட்டில் பார்க்கும்போது வீடுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிக்கல. ஆமாம், எப்போ ஆரம்பிக்க போறீங்க வீட்டு? இந்த வர்ற சண்டே பார்த்தீங்கன்னா முகூர்த்த நாள். ஸோ அன்னைக்கு பூமி பூஜையை போட்டு வீட்டுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, நீங்கள் நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தாலும் இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கும். இல்லை நெக்ஸ்ட் வீக்குன்னு இல்லை, இந்த சண்டே வந்து நீங்கள் சைட் விசிட் பண்ணுங்க. கண்டிப்பாக சைட் விசிட் பண்ணும்போது வீடுக்கான வேலையை ஆரம்பிச்சிடுங்க கண்டிப்பாக. ஓகே, அப்படி பார்க்கும்போது இந்த சைட்டில் வீடுமே வரப்போகுது. ஸோ உடனே நீங்கள் வீடு கட்டி குடியேறிக்கலாம். சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு இடமே. ஓகே சார், இப்போ நீங்கள் வெளியே நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதே வந்து தாம்பரம் பக்கத்தில் 26 லட்ச ரூபாய்க்கு லேண்டில் வீடே கட்டி தரோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம் சார். எப்படி அது முடியுது? என்ன மெட்டீரியலில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரீங்க சார்? அதாவது ஒரே ஒரு விஷயம் தான் இந்த கம்பெனியை பொறுத்தளவுக்கு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்கள் எல்லாருமே இப்போ நம்மளா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்யும்போது உங்களுக்கான ஊதியத்தை வாங்கிட்டு தான் நீங்கள் வேலை செய்கிறீங்க, ஒரு சேலரியை வாங்கிட்டு தான் வேலை செய்கிறீங்க. இங்கேயும் அந்த மாதிரி தான், சேலரி வாங்கிட்டு தான் வேலை செய்யுமே தவிர லாபத்தை வச்சு வேலை பார்க்கல. இப்போ வீடுன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கனவாக தான் இருக்கும்.
இந்த கனவு வீட்டை பார்த்தீங்கன்னா நிறைவேற்றி கொடுக்கறது தான் இந்த ஜேகே ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸோட வேலை. ஓகே. ஸோ வீடு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் நம்ம பண்ணி கொடுக்குறோம் சார். மெட்டீரியல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ல நம்ம பார்த்து பண்ணி கொடுக்குறோம். இந்த வீடு இப்போ ரெட் பிரிக்ஸ்ல தான் கட்டி தரீங்க? ஆமா, ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா செங்கல் தான். இந்த செங்கல்லே பார்த்தீங்கன்னா நிறைய குவாலிட்டி இருக்கு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா செங்கல்ல தான் கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா செங்கல்ல 8 ரூபா செங்கலும் இருக்கு, 15 ரூபா செங்கலும் இருக்கு. நம்ம எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா ஒரு படி முன்னாடி போய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில தான் எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். சூப்பர். அப்படி பார்க்கும்போது 26 லட்சம் ரூபாய்க்கு தனி வீடு கட்டி தராங்க, ஒரு லோ குவாலிட்டி மெட்டீரியல் கட்டி தராங்க அப்படின்னு நீங்க நினைக்கவே வேணாம். எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியலே உங்களுக்கு கட்டி தராங்க. ஓகே சார், மினிமம் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து அவைலபிளா இருக்கு லேண்ட்? சார் இங்க மினிமம் பாத்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1600 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே பாத்தீங்கன்னா நம்மகிட்ட அவைலபிள்ல இருக்கு. கார்னர் பிளாட்டும் இருக்கு. சோ கன்ஸ்ட்ரக்ஷனும் பாத்தீங்கன்னா நம்ம இமிடியேட்டாவே கட்டியும் கொடுத்துறோம். ஓகே. 600 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பிளாட் வந்து என்ன பிரைஸ் வரும்? அதாவது மொத்த ரேட்டையுமே சொல்லிருங்க, பெர் ஸ்கொயர் ஃபீட் என்ன போகுதுன்னு சொல்லிருங்க, என்ன ஃபேசிங்லாம் இப்போ அவைலபிளா இருக்கு? சார் இது ஃபேசிங்னு எடுத்தீங்கன்னா எல்லா ஃபேஸ்லயுமே இருக்கு சார். ஈஸ்ட், நார்த், வெஸ்ட், சவுத் எல்லா ஃபேசிங்லயுமே நமக்கு அவைலபிள் இருக்கு. இங்க 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஆரம்பிக்குது. பர் ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட், லேண்டோட ரேட் பாத்தீங்கன்னா 2799 தான். ஓகே. 2800. ஆமா, 2800 வச்சுக்கோங்களேன். இந்த 2800 தான் பர் ஸ்கொயர் ஃபீட் லேண்டோட பிரைஸ். இதுலயும் நெகோஷியபிள் பிரைஸ் உங்களுக்கு நம்ம பெஸ்டாவே பண்ணி கொடுப்போம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா வீடோட ஸ்கொயர் ஃபீட் ரேட் பாத்தீங்கன்னா 2800, 3000. இத கேட்டோன்னே எல்லாத்துக்குமே ஷாக் ஆகுவீங்க சார். எல்லாருமே ஹெவியா இருக்கு. ஆமா, எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த ரேட் கன்ஸ்ட்ரக்ஷனல் ரேட் கேட்டோன்னு பாத்தீங்கன்னா ஷாக் ஆகுவாங்க. பட் இதுல என்னென்ன பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னா நீங்களே பண்ணி கொடுங்கன்னு கொடுத்துட்டு போயிருவாங்க சார் எல்லாருமே. அப்படி என்ன பண்றோம்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே வீடு கட்டி கொடுக்கறது 2200ல இருந்து 2500 தான் பாத்தீங்கன்னா வீடு கட்டி கொடுக்குறாங்க. ஸோ இதுலயும் அவங்களோட குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகும். நம்ம பாத்தீங்கன்னா 2800க்கும் 3000க்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா, ஒன்னு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல், இன்னொன்னு போரு, இபி, காம்பவுண்ட், செப்டி டேங்க், சம்பு, மோட்ரு, ஓவர் ஹெட் டேங்க், பில்டிங் பிளான் அப்ரூவ்டோட இங்க வந்து இன்க்ளூடிங் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. ஏன்னா எல்லா இடத்துலயும் 2500 அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த இதெல்லாம் வராது, எல்லாமே தனித்தனியா பே பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த இடத்துல எல்லாமே சேர்த்து 2800 ரூபாய்க்கு கட்டி தராங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க இங்க கட்டிக்கலாம், இல்ல இடம் வாங்கி நீங்க தனியா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதாலுமே பண்ணிக்கலாம். ஓகே சார், இப்போ ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் 16 லட்சம் ரூபாய்க்கு இங்க வாங்குறாங்க. கண்டிப்பா அடுத்து என்ன எதிர்பார்ப்போம்? growth. ஆமா சார். அப்படி என்ன growth இந்த ஏரியால இருக்கு சார்? இந்த இடத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சார் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆன் ரோட் சைட் சார். நம்ம இந்த ஆன் ரோட் சைட் மட்டும் இல்லாம இங்க இருந்து கரெக்டா ஒரு 10 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் சிப்காட்க்கு நீங்க போயிடுவீங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பாத்தீங்கன்னா இங்க பக்கத்துலயே இருக்கு. அது இல்லாம பிள்ளைப்பாக்கம் சிப்காட் பாத்தீங்கன்னா இங்க அதுக்கு முன்னாடியே இங்க இருந்து 1.5 கிலோமீட்டர்லயே இருக்கு. இப்படியே நீங்க லெஃப்ட்ல போனீங்கன்னா உங்களுக்கு ஜேகே டயர்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்ல சார், இங்க இருந்து வெறும் 20 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா நீங்க கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கும் போயிருவீங்க, பக்கத்துலயே தாம்பரத்துக்கும் போயிருவீங்க சார். அது மட்டும் இல்ல சார், இது வந்து பாத்தீங்கன்னா 3 or 4 இயர்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2 வேவா இருந்த ரோடு பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா 4 வேயா கன்வெர்ட் ஆயிருக்கு. சோ இந்த 4 வேயும் பாத்தீங்கன்னா நம்ம பரந்தூர் ஏர்போர்ட் வரனால பாத்தீங்கன்னா இது 6 வேவா கன்வெர்ட் ஆகுது. சூப்பர். அந்த பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கான மெயின் ரோடே பாத்தீங்கன்னா இதுதான். ஓகே. அப்படி பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு அப்ரிசியேஷன். ஆமா, நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட் போகணும்னாலே உங்களுக்கு மெயின் ரோட் பாத்தீங்கன்னா இதுதான். அதனாலதான் 6 வேவா கன்வெர்ட் பண்றாங்க. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா வித்தின் இந்த ஒரு 4-5 இயர்ஸ்க்குள்ள உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதோட ரேட்டும் பாத்தீங்கன்னா அந்த 5 மடங்கு மேலதான் சார் இருக்கும். சூப்பர். அப்படி பார்க்கும்போது growth கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆமா சார். ஓகே சார், நியர்பை அக்சசிபிலிட்டி. இங்கே வீடு கட்டுறவங்க நியர்பை ஸ்கூல் பார்ப்பாங்க, மார்க்கெட் பார்ப்பாங்க, காலேஜ் இது மாதிரி பார்ப்பாங்க. சொந்த வேலை வாய்ப்புக்கு பிள்ளைப்பாக்கம் சிப்காட், ஸ்ரீபெரும்புதூர் சிப்காட் சொல்லிட்டீங்க. நியர்பை ஸ்கூல் காலேஜ் மட்டும் என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுங்க சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட மாதிரி இந்த ஸ்கூல் காலேஜ் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, இப்போ வந்து நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாம்பாக்கத்துக்கு மாற்றி எடுத்துகிட்டு வந்தாங்க. இது வந்து உங்களுக்கு முன்னாடி இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, இதெல்லாமே சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம கோயம்பேடு மார்க்கெட் இருக்குல்ல சார், இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து வெறும் பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர்ல படப்பை பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க சார். இது ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு வேலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூலு, சைத்தன்யா ஸ்கூலு, நிறைய ஸ்கூல்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு சார். காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, டிஎம்ஜி காலேஜ் இருக்கு, மாதா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, சவிதா மெடிக்கல் காலேஜ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லிட்டு போகலாம் சார். ஓகே. அப்படி பார்க்கும்போது எல்லாத்தையுமே ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு மெயினான இடத்துல தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட்டாக இருக்கு. இந்த ப்ராஜெக்டை நீங்கள் ஃபேமிலியோட பார்க்க வரா இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க.
சாரே உங்களுக்கு டைரெக்டாக சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. நீங்கள் ஒரு வீடு ஒரு லேண்டோ வாங்குற எண்ணத்தில் இருந்தீங்கன்னா இறைவன் எங்கள் யூடியூப் சேனலுமா அந்த வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி.